மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் நீங்கள் எதுக்கு பாட்டி அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு வந்து கோவமா அந்த இடத்த விட்டு போகிறாரு. தாத்தா வந்து எவ்வளோ கூப்பிட்டு பார்க்குறாங்க, ஆனால் கேட்குற மாதிரி இல்லை. இவன் எங்கே போவான், நேராக அந்த சாரதா வீட்டில் தான் போய் நிற்பான். இவன் லைஃபே இப்படி நாசமாக போச்சு, இவனை நம்பி ஆஃபீஸில் எவ்வளோ பேர் இருக்காங்க, இவன் ஆஃபீஸ்க்கு போய் எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கத்திட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. விஜய் வந்து காரில் போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் வந்து குமரன் வராங்க. ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. பசுபதி வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வந்து விஜய் சொல்கிறாரு. ஆல்ரெடி இங்கே வந்து மிரட்டிகிட்டே போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி குமரன் சொல்கிறாரு. விஜய்க்கு வந்து கோவம் வந்துடுது. காவேரி எதுவும் பண்ணானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, வெண்ணிலாவை வந்து மொட்டை மாடியிலேருந்து தள்ளி விட்ட மாதிரி புள்ள தச்சுன்னு கூட பார்க்காம கங்காவை தள்ளி விட்டுருவேன்னு சொன்னான். அதை கேட்டு காவேரிக்கு கோவம் வந்துட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து காவேரி மேலே கோவப்படாங்க, தயவுசெய்து அவளை வெறுத்துறாதீங்க. அவள் வந்து இப்போ என்ன முடிவில் இருக்கான்னு தெரியல. அத்தை தான் இதுக்கு காரணம்னு கூட சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி டபுள் மீனிங்கில் பேசுகிறாரு. நான் என் பொண்டாட்டியை வெறுப்பேனா? பாட்டி வந்து அவள் வீட்டுக்கு வரும்போது எதுவும் பேசுனாங்களா, அது அவளை ஹர்ட் பண்ணிச்சா? அப்படி எதுவும் இருந்தால் சொல்லுங்கள், நான் பாட்டியை வச்சு வரக்கூட அவளை வந்து கூட்டிகிட்டு போக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அடுத்த சீனில் பசுபதி வீட்டுக்கு வந்து விஜய் போகிறாரு. அப்போ பசுபதி வந்து உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என் வீட்டுக்கு வருவ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே விஜய் வந்து நீ என் வீட்டுக்கு வந்து மிரட்டிட்டு போவேன் என் தாத்தா பாட்டி, நான் உன் வீட்டுக்கு வந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து விஜய் மரியாதை இல்லாமல் பேசுவாங்க. விஜய்க்கு கோவம் வந்து கை ஓங்குவார். ஏன் பொண்ணையை அடிக்க வரியா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து அடிக்கும்போது விஜய் வந்து கையை பிடிச்சி முறுக்கி விட்டுறாரு. என் பொண்டாட்டி வீட்டில் போய் என் பொண்டாட்டி உள்ள குடும்பத்தில் உள்ள எல்லாத்தையுமே மிரட்டினியாமல் உனக்கு எவ்வளோ தைரியம் உனக்கு இருக்கடாமா அவனே அப்படின்னு சொல்லிட்டு கையை முறிச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறம் விஜயும் போயிடுறாரு. இனிமேல் வந்து எங்கள் அப்பா உங்கள் விஷயத்தில் தலையிட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ராகினி வந்து சொல்லுவாங்க. அப்பா அவங்க என்னென்னையும் போட்டுப்பா, அவங்க விஷயத்தில் இனிமேல் நம்ம தலையிடாண்டப்பா அப்படின்னு சொல்லி இந்த விஜய் வந்து காவேரியை கடுப்பதி தான் இந்த விஜய் வந்து லைஃப்பை நாசமாக்கணும், நான் விஜய் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பசுபதி சொல்கிறாரு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.